ஹாய்ங்க. இன்னைக்கு டே நமக்கு ஒரு 5 மணிக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, நம்ம வீட்ல வந்து தீபாவளிக்கு முன்னாடியே சாமி கும்பிடணும். அது எதுக்காகன்னா, நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் சொல்றேன். என்னோட மாமனார் தவறிட்டாங்க இல்லையா? அதனால இந்த வருஷம் எங்களுக்கு தீபாவளி இல்ல. அதனால 5வது நாள், 3வது நாள், 7வது நாள் அந்த மாதிரி சாமி கும்பிடணும்னு சொன்னாங்க. அதுக்கான ப்ரிப்ரேஷன் தான் இன்னைக்கு காலையிலேயே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு புடிச்ச திங்ஸ் எல்லாம் வாங்கிடலாம். ஃப்ரூட்ஸு, ஸ்நாக்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு, பூ, மாலை அந்த மாரி பூஜைக்கு சாமி கும்பிடுறதுக்கு என்ன தேவைப்படுமோ அதெல்லாம் ஃபர்ஸ்ட் வாங்கிடலான்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. அதுக்கப்புறமா போயிட்டு வீடெல்லாம் கிளீன் பண்ணிட்டு, அந்த கோலம் ஃபர்ஸ்ட் மாவு கோலம் போட்டோம்னா கொஞ்சம் காஞ்சிட்டுருக்கும். அந்த கேப்ல நம்ம என்னென்ன சாமிக்கு செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு மாவு கோலம்லாம் போட்டு, சாமிக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. பூஜை அறையிலலாம் பூ வச்சு, மாவு ஃபோட்டோலாம் எடுத்துட்டு வந்து மாவிளக்கு தோரணம் எல்லாம் கட்டியாச்சு. அதுக்கப்புறம் நான் சாமிக்கும் எல்லாமே பண்ணிட்டேன். முறுக்கு, அதிரசம் இதெல்லாம் மட்டும் மொத நாள் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அன்னைக்கு என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, சுழியம், வடை, கேசரி, பொங்கல், அவங்க இட்லி, குருமா அதெல்லாம் ஆசைப்படுவாங்க. அவங்களுக்கு புடிச்ச ஸ்வீட்ஸு, ஸ்நாக்ஸு, ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சது என்னென்ன அவங்களுக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியுமோ, அதுல எல்லாத்தையுமே நான் செஞ்சு வச்சு சாமி கும்பிட்டேன். அ லாஸ்ட் இயர் தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா, எனக்கு எனக்கு மாமா வந்து அவ்ளோ ஹெல்ப்ஃபுல்லா எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஆ பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் அவங்க நம்ம கூட இல்ல. அது ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருந்தது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா, ரோஸ் பார்த்தீங்கன்னா, அவங்க வச்சு தண்ணி ஊத்துன ரோஸு கரெக்ட்டா அவங்க சாமி கும்பிடுற அன்னைக்கு அந்த ரோஸ் செடி எல்லாமே பூத்திருந்துச்சு. அந்த பூ எல்லாமே அவங்களுக்கே வச்சுட்டு சாமி கும்பிட்டோம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எல்லாருக்கும் அமையுன்றது கஷ்டமா இருக்கு. இருந்தா கூட நம்ம அத டைஜஸ்ட் பண்ணி போய் தான்